வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி குக் வித் கோமாலியில் தர்ஷன் அவங்க பண்ண கேரட் கேக் வித் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் அண்ட் கேரமலைஸ்டு பியர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஸ்ருதிகா அவங்க பண்ண ரெசிபியும் சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேரட் கேக் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சாஃப்டான பட்டரை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் எக் போட்டு எப்படி ஒரு zucchini கேக் பண்ணணும்னு போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் எக் வச்சு ட்ரை பண்ணோன்னா அதில் இருக்க zucchiniக்கு பதிலாக கேரட்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி எக்லெஸ் கேக் தான் பண்ண போகிறோம். இப்போ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு ரிஃபைண்ட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா வெதுப்பாக இருக்க பால் இதோடு சேர்த்துருங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடும். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக பட்டையை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு ஜாதிக்காவை லைட்டாக இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா சலிச்சிக்கலாம். இது எக்லெஸ் கேக் அப்படின்றதுனால இந்த மாதிரி நல்லா சலிக்கும் போது உங்கள் கேக்குக்கு நல்ல ஏரேஷன் கிடைக்கும். இது நீங்கள் பேக் பண்ணும்போது நல்லா ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சலிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட கேக் பேட்டர் பார்க்க திக்காக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கேரட் சேர்த்தோம்னா நல்லா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இப்போ ஒரு கப் அளவுக்கு கேரட்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வேணும்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ராவாக கேரட் சேர்த்துக்கலாம். இப்போது அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு அலுமினியம் கேக் டின் எடுத்திருக்கேன், அதில் சுற்றி மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க பேட்டர் ஆட் பண்ணிடலாம். அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணிடலாம். இது பேக் ஆகிறதுக்குள்ளார நம்ம மேலே இந்த க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விப்பிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சில்லுன்னு இருக்க பால் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்டிஃப் பீக் வர மாதிரி விப்பிங் க்ரீம் கிடச்சிரும். அவ்வளோதான். இது கூட நம்ம இப்போ க்ரீம் சீஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் க்ரீம் சீஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர்ட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இப்போது எல்லாத்தையுமே ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ராஸ்டிங்கை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து நம்ம கேரமலைஸ்டு பியர் பண்ணலாம். இதை நம்ம ஊரில் பேரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். இதோட தோலில் பார்த்திங்கன்னா ஃபைபர் ரொம்ப அதிகம். ஸோ கட் பண்ணும்போது தோலோடு சேர்த்தே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேனில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த குளோப் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பியர் வேணும். இதை வச்சு தான் நம்ம பிளேட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இது எல்லாத்துக்கூடையே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட பியர் எல்லாத்தையும் நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பியர் சாப்பிடும்போது லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் வரும். அதுவும் இந்த கேரமலைஸ்டு சுகரோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அவ்வளோதான், நம்மளோட கேரமலைஸ்டு பியர் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாம், ஏன்னா கேரட்டே கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கலாம். கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கேரட் பாலோட நல்லா குக் ஆகணும். இந்த மாதிரி பால்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேக்கை அவன்லேருந்து எடுத்துடலாம். சூப்பராக பேக் ஆகிருக்கு. நடுவில் நான் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் மோல்டு வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் நம்ம பண்ண அந்த கேரட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சைடில் நம்ம பியர் எல்லாத்தையும் கேரமலைஸ் பண்ணி வச்சோம்ல, அதை வச்சிடலாம். கொஞ்சமாக அந்த க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வச்சிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பர் சாஃப்டான கேரட் கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.